வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி அதாவது டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வச்சு சாக்கோ இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு கப் பால் வச்சுருக்கேன். நான் வீட்டில் இருந்த சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எனி டெய்ரி மில்க் அந்த மாதிரி ஒரு சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பிஸ்கட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரணும். நம்ம இதை அரைச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்ஸ் அரைச்சாச்சு, மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், பவுலில் கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு பால் விட்டு பேட்டரை கொஞ்சம் கெட்டியாக இட்லி ஊற்றுற பதத்துக்கு நம்ம அதே அளவுக்கு பேட்டரை கலக்கிக்கலாம். தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு முந்தி ஒரு இட்லி பானை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு கடாய் போட்டு அதில் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு இட்லி பிளேட் வச்சு ஆயில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கிறோம். எப்படி பேட்டரில் இட்லி ஊற்றுற மாதிரி இந்த பேட்டரை ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் மட்டும் விடுங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விட்டுடுங்க. அது கொஞ்சம் அப்படி மெல்ட் ஆகி வரக்குள்ள சென்டரில் ஒரு பீஸ் இப்போ சாக்லேட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி இதில் இன்னொரு ஸ்பூன் போட்டு பேட்டரை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஆற வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டில் செஞ்ச சாக்கோ இட்லி. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்னு. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நீங்கள் எப்படியே அழகாக இதை அடுக்கி வச்சு குழந்தைங்களுக்கு இப்படி அழகாக அடுக்கி வச்சு குழந்தைங்களுக்கு டெக்கரேட் பண்ணலாம். இது இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வச்சு செஞ்ச சாக்கோ இட்லி. இதுக்கு மேலே நாம் சாக்லேட்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச, உங்களுக்கு இப்போ நான் ஆரஞ்சு இருந்தது, ஆரஞ்சை டபுள் பாயில் மெத்தடில் பண்ணி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்தா ஃப்ளேவரோ அல்லது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ இருந்தால் அதை வச்சு டபுள் பாயில் மெத்தடில் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எப்படி காமிக்கிறேன். அந்த மாதிரி டெக்கரேட் குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. டார்க் ஃபேண்டசி சாக்கோ இட்லி இப்போ ரெடி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.